ஈரானோட மக்கள் வீதியில போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானோட ஆளுகின்ற அரசாங்கம், அதாவது கமேனி அவர்களோட மரணத்துக்கு அப்புறம் கமேனி அவர்களுக்கு எதிராவான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரெஸ்பான்ஸ் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறது போல மக்கள் வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிஷியலா ஆட்சி கவிழ்ப்புக்காக ரைசா பல்லவி அவர்கள் அந்த மன்னர் ஆட்சிக்கு ஆதரவா ப்ரொடெஸ்ட் நடக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கொடிகள் பார்க்கும்போது அப்படி தெரியலீங்க. ஏன்னா கொடிகள்ல பாத்தீங்கன்னா வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ மக்கள் ஈரானுக்கான ரெஸ்பான்ஸை கேட்கிறாங்க, இழப்புக்கான தொகையை கேட்கிறாங்க. ஸோ மக்கள் கேட்கறதுக்கான டிமாண்ட் ரிவெஞ்ச் ஈரானோட ராணுவம் செய்யுமா அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கேள்வி. மக்கள் ஒண்ணு விட ஆரம்பிச்சிருக்காங்க தெஹரான் பகுதிகளில். ஆனா இது ஒரு மோசமான சூழல். தாக்குதல் நடந்திருக்கு, இழப்புகள் நடந்திருக்கு, போர் அப்படிங்கிறது போர் ஃபேஸ்ல இருக்கு. அடுத்தது எக்ஸலரேட் ஆக போகுதா இல்ல முடிய போகுதா அப்படிங்கிற இந்த சமயத்துல அட்டாக்ஸும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல மக்கள் கேதர் ஆகுறாங்க ஒரு பகுதியில் அப்படின்னா அட்டாக் நடந்ததுன்னா அதிகமான இழப்புகள் ஏற்படும். ஆனாலும் மக்கள் பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்துட்டு இருக்க கூட சமயத்துல கூட அதிகமா ஒரு பகுதிகளில் குழும்பி போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வீடியோக்கள்ல பார்க்க முடியுது, மீடியாக்களை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சோகமான விஷயம், ரொம்ப மோசமான விஷயம். அதுவும் ரம்ஜான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு நாளா பாத்தீங்கன்னா மாறி இருக்கு ஈரான். இப்போ அமெரிக்காவோட படைகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பகுதிகளை தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. எர்பில் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஈராக்கோட வடக்கு பகுதிகளில் கூட தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய படைகள் ஒரு படைகளா இருப்பாங்களா, ஐஆர்சிஜி, இந்த பார்சி போர்சஸ், இவங்க எல்லாருமே ரிவெஞ்ச் வேணும் அப்படிங்கிறது போல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒற்றுமை நீடிக்குமா, அடுத்தது யார் வருவாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ ஈராக்கோட சிட்டி இருக்கக்கூடிய மக்களும் கொண்டாடுறாங்க. ஈரான் தான் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அட்டாக் பண்ணாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் அட்டாக் பண்றாங்க. இது போல மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பல நாடுகள், அதுவும் பெஹ்ரீன்ல எல்லாம் கொண்டாட்டங்களா இருக்கு. ஈரானோட மிசைல் பெஹ்ரீன்ல விழுகுது, இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. ஒண்ணு கூடி ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேஸ் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிடிக்கல. இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில மக்கள் ஒன்றிணைவாங்களா அப்படின்ற கேள்வி. இந்த மன்னரோட ஆட்சி முழுமையா மிடில் ஈஸ்ட் கவிழ்க்கப்படுமா, மக்கள் ஒன்றிணைவாங்களா அப்படின்ற கேள்விகள் சில அனலிஸ்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ராஜா ஆட்சிக்கு எதிராக திரும்பவும் ஒரு புரட்சி வருமா அப்படின்ற கேள்விகள் வந்துட்டு இருக்கு. எது எப்படியோ இப்ப அடுத்தடுத்த ரேங்க்ஸ் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ராணுவத்துல. பிரிகேடியர் ஜெனரல் அகமத் விடாரி அவர்கள் பாத்தீங்கன்னா கமாண்டர் இன் சீஃபா பாத்தீங்கன்னா ஐஆர்சிசில ப்ரொமோட் பண்ணி இருந்துக்கிறாங்க. இப்போ கமாண்டர் இன் சீஃப் அவரு அப்படிங்கிறது போல அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கமேனி அவர்களோட மரணத்துக்கு கண்டிப்பா பதில் இல்லாம இருக்காது அப்படிங்கிறது போல ஈரானோட அதிபர் மசூத் பெஷஷ்கியான் அவர்கள் இவரையும் புரிய வச்சிருந்தாங்க. இவர் தப்பிச்சிட்டாரு. ஸோ இவர் தரப்புல இருந்து போஸ்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்த ஈரானோட சுப்ரீம் லீடர் யார் அப்படிங்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஸ்பெகுலேஷன் தான், அபிஷியலா அறிவிக்கல. பட் இருந்தாலும் மோதாபா கமேனி அவர்கள், ஈரானோட சுப்ரீம் லீடர் கமேனி அவர்களோட பையன், இதுக்கப்புறம் இவர் தான் ஈரானோட புது சுப்ரீம் லீடர் அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. இந்த டைம்ல உக்ரைன் ஒரு வேலையை பாத்துக்கிறாங்க. உக்ரைன்ல எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க. ஆனா இவங்க டிக்டேட்டரோட மரணம் எதையும் பெருசு இல்லை அப்படிங்கிறதோட பண்ண மரணம் தான் இது அப்படிங்கிறதோட பண்ண ஒரு போஸ்ட் போட்டு இருக்காங்க. ஸோ உக்ரைன் தன்னால முடிஞ்சக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்துல. இதுல என்னன்னா இப்போ அமெரிக்கால பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அப்படியே டர்புலன்ஸ் மாதிரி வந்திருக்கா, நடுக்கம் வர ஆரம்பிச்சிருக்கா பொலிட்டிக்கல் சர்க்கிள் அப்படின்னு கேள்விகள். ஏன்னா துளசி கபாட் அவர்கள் பண்ண ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ட்ரம்ப் அவர்களோட குறுகிய பார்வை இந்த ஃபாரின் பாலிசி காரணத்தினால போரோட தொடக்கத்துல இருக்கும், ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் அக்சலரேட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு, இது அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்றதுக்கான எந்த ஒரு இதுவும் சமிகையும் தெரியல அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு போஸ்ட் போட்டிருக்காங்க, வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான விஷயங்கள் இப்போ அமெரிக்கால நடக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல முழுவதும் பாத்தீங்கன்னா இப்ப அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அமெரிக்காவோட பயம் வெளியே தெரியுது. இப்ப அடுத்த செயின் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான்ல. அவங்க போரை முடிக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமுமே இல்லை. இப்போ ஒருவேளை இது ஒரு பெரும் போரா மாறுதுன்னா ட்ரம்ப் அவர்களோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு உள்ளேயே பாத்தீங்கன்னா எல்லாம் நடிக்கிறது தான், எல்லாம் அமெரிக்கால போய் நான் அடிக்கிறேன், நீ இப்படி பண்ண அப்படி எல்லாம் பேசிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதோட பல அனிஸ்டோட கருத்துக்கள். பட் இருந்தாலும்
ட்ரம்ப் அவர்கள் தவறான ஒரு விஷயம் செஞ்சுட்டாரு. ஏன்னா ஒரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாம ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க. இப்ப அது மிக பெருசா வெடிக்கும் போது என்ன மாதிரியான விளைவுகள் இதனால வரப்போகுது அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அச்சங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இதனால இப்ப அமெரிக்கா பயந்துட்டு இப்ப இது போல பேக் ஸ்டெப் எடுக்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்களை டிச் பண்ணி பிரசிடென்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நபர்களை கொண்டு வந்து அமைதி பேச்சுவார்த்தை டிப்ளமசி அப்படிங்கிற அனுப்புவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தோக்குறோம் இருந்துச்சுன்னா அமெரிக்கா வேற மாதிரி பேசுவாங்க. இப்ப என்னன்னா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட பயம் இப்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் நாங்க டாலரேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் எங்களோட மக்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா எய்ம் பண்ணி வச்சிருக்கு. நாங்க மிசைல் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுவோம். ஈரானோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ், நேவல் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே அழிப்போம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவோட டிஃபென்ஸ் தரப்புல இருந்து. இதுல சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஓடோடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஈராக் வரைக்கும், சிரியால இருந்து லிபியா வரைக்கும் எங்கெல்லாம் அமெரிக்காவோட போர் மிஷன் போகுதோ அங்கெல்லாம் மக்கள் மிக பெரும் துன்பத்திலையும் துயரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆளாகிறாங்க. சைனாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் ரைல்ஸ் நாங்க அமெரிக்காவோட ஜினோசைட் ரெஜிமுக்கு எதிராக இருக்கோம். அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா போருக்கே அடிக்ட் ஆயிட்டாங்க. 240 வருஷமா இந்த போர்லயே வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்க அமெரிக்கா. வெறும் 16 நாடுகள் தான் போர் இல்லாம இருக்கு. இதுல அமெரிக்கா 800 நாடுகள்ல மிலிட்டரி பேஸ் வச்சிருக்காங்க. 80 நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 800 மிலிட்டரி பேஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல சைனா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. இப்ப ஈரானோட முடிவு, ஈரானோட பையன், அந்த ஈரானோட கமேனி அவர்களோட பையன் எடுக்கக்கூடிய முடிவு, புது சுப்ரீம் லீடர் எடுக்கக்கூடிய முடிவு அமெரிக்காவுக்கான முடிவா இருக்குமா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா ஈரான் மட்டும் இந்த பிரச்சனையை யுத்தத்தை பெருசாக்கிட்டாங்க, ரொம்ப நாளைக்கு இந்த யுத்தம் இழுக்குது அப்படின்னா அமெரிக்கா தான் சூப்பர் பவருங்கிற அந்த ஸ்டேட்டஸை இழந்துட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா அவங்களோட காம்பேக்ட் கேப்பபிலிட்டிஸ் இழக்க ஆரம்பிச்சிருவாங்க போர்கள் இழுக்குது அப்படிங்கும் போது. ஸோ இது சீனாக்கு மேலும் அட்வான்டேஜா இருக்கும். அதை அவங்க தனக்கு சாதகமா பயன்படுத்தி அமெரிக்கா கெயின்ஸ்டா இன்னொரு ஃப்ராண்ட் அவங்க ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள். ஆல்ரெடி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா யூரோப்பியன் யூனியன் ஒரு ஃப்ராண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்ப மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் அமெரிக்கா ஒரு ஃப்ராண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சைனா ஒரு ஃப்ராண்ட் ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள். இதுக்கு நடுவுல சைலண்டா இன்னொரு வார் போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அங்கேயும் பெருசா சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்மளும் நம்ம பங்குக்கு பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஃப்ராண்ட் ஓபன் பண்ணா மிக பெரும் அழுத்தங்கள் அமெரிக்காவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதோட செய்திகள். இது எந்த மாதிரியான விளைவுகள் இதுக்கப்புறம் அமெரிக்கா கொடுக்க போகுது, விலை கொடுக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டைம்ல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது டிப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் ஈரான்ல இன்னமும் பாசிபிள் தான். இப்ப எதுக்குங்க பேச்சுவார்த்தைக்கு வரீங்க? மச் ஈஸியர், முன்னாடி விட இப்ப ரொம்ப ஈஸி. சில நாட்களுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அமெரிக்காவோட அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பேடா வந்து பாத்தீங்கன்னா கெட்டிங் பீட்டட் பேடிலி அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ரொம்ப மோசமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷனை கிரேட் டே, நம்ம நாட்டுக்கான ஒரு கிரேட் டே, இந்த உலகத்துக்கே ஒரு கிரேட் டே அப்படிங்கறத ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஈரான் ரிட்டாலியேட் பண்றதை இன்னும் பெருசா நினைச்சேங்க. ஆனா நாங்க நினைச்சதை விட கம்மியா தான் வந்து பண்ண அட்டாக் பண்ணிக்கிறாங்க. நாங்க டபுளா பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா வார் ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அங்க இருக்கு. இந்த த்ரெட்டை வந்து எலிமினேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இது போர் அப்படிங்கிறதுக்கு வந்து பதிலா இப்ப டிப்ளமசி அப்படிங்கிறது போல ஒரு டேர்ம்ல ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்காரு. இவங்க ஈரான் இப்போ ஒரு வேலை அமெரிக்கா திரும்பி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க சொல்ல வரேன். இப்ப நான் சொல்றேன், அவருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்பி போருங்கிறதுக்கு பதிலா இப்ப டிப்ளமசிக்கு வராரு அப்படின்ற கேள்விகள். இப்போ ஈரான் மேல அட்டாக் பண்றதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுவும் சுப்ரீம் லீடரா எலிமினேட்டே பண்ணிட்டாங்க. மிக முக்கியமான நபர்கள் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. பல மிசைல்களை லான்ச் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. இப்ப திரும்பவும் டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் பாசிபிள் அப்படிங்கள திரும்பி பேச்சுவார்த்தை அப்படிங்கள வந்தாங்க அப்படின்னா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் சுப்ரீம் லீடரை எலிமினேட் பண்றதுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நான் 12 நாள் போர் இவர் இருக்கிற டைம்ல எல்லாம் திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது போலதான் பல அனலிஸ்டோட கருத்துகள். 12 நாள் போர் அப்பவே நிறுத்தி இருக்க கூடாது ஈரான். சரி, ஓகே. 12 நாள் போர்ல படிப்பினைகள் ஃபர்ஸ்ட் டைம் என்கேஜ் பண்றாங்க, என்ன எதுங்க தெரிஞ்சிருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா இப்போ அமெரிக்கா நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண விடக்கூடாது. ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்க, லீடரை எலிமினேட் பண்ணிட்டு போறதுக்கு சும்மா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது போல பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரானோட தலைமை என்ன முடிவு எடுக்க போகுது? ஈரானோட மக்களும் ரிவெஞ்ச் கேட்கறாங்க.
புதுசா வரக்கூடிய தலைமை ரிவெஞ்ச் பண்ணுவாங்களா? இல்ல அமைதியா பேச்சுவார்த்தைக்கு போவாங்களா? என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.